சரி டீட்டெயிலிங்கும் சரி படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஹீரோயின் ஒருத்தரை தேட சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட ஒருத்தரை தேடுறதுக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் ஆவது நம்ம கையில இருக்கணும். அப்பதான் தேட முடியும். எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாம அந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல. அந்த ஃப்ரெண்டு ரொம்பவே பாவம்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம ஹீரோ மட்டும் கிளைமேக்ஸ்ல கண்டுபிடிச்சிருவாரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டீட்டெயிலுமே இந்த படத்துல வச்சிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் சீனை லாஜிக்கே இல்லாம படத்தை முடிக்கணுமேங்கிறதுக்காக தான் படத்தை முடிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபீல் குட்டாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் போர்ஷன் வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக எழுதியிருப்பாங்க படத்துடைய டீம். ஹீரோவோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே இந்த படத்தில் வருவாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ வந்து காலேஜில் வேலைக்கு போகிற மாதிரி காட்டிடுவாங்க. ஆனால் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாமல் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்பாங்க படத்துடைய டீம். இந்த படத்தில் காலேஜ் பாட்டு ஒன்று வரும். அதில் கண்டினியூட்டி மிஸ்டேக்கும் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சீனில் எல்லாரும் ஷர்ட் பட்டனை